கடகத்துல பிறந்தவங்க, விருச்சிகத்துல பிறந்தவங்க, மீனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க. இவங்களுக்கு தான் அங்க பிரச்சனையே. ஏதோ ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, தேவையில்லாத வேலை பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு. குரு வக்ரம் திரிகோணத்துல ராகு கொண்டு போய் சைட் லைன் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். இப்ப நீங்க விட்டீங்கன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமை கொள்ளும். பேசிக்கலா கடகத்துக்கு மட்டும் அவ்வளவு. ஏன்னா சந்திரன் வந்து வீட்டுக்கான அதிபதி. அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அன்னியன் லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர் மாதிரி திடீர்னு யாரோ வெளியே வருவாங்க, திடீர்னு உள்ள போவோம். அந்த மாதிரி ஒரு மனோபாவம். நிறைய பேர் வந்து ஆப் மணி அப்படின்னு ஒன்று இருக்கு. மொபைல் ஆப்ல கிளிக் பண்ணா 10,000 ரூபா, வாவ் சூப்பர் அப்படின்னு வாங்கிடுறது. திருப்பி கட்டணும்ல, அது சம்பளம் வேணுமே. உங்களுக்கு பண்ணுவான், நீங்க கேட்கலன்னா அடுத்து உங்க ஃப்ரெண்டு பண்ணுவான். பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கும். கடகராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம், அந்த வக்ரம் அப்படிங்கிற ஸ்தானமே விரயத்தில் நடக்குது. மெயினா ஹெல்த்லலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்? நரம்புகள் பாதிப்பு, கால் பாதிப்பு, சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது என்ன, அடைச்சுக்கும்னு சொல்லுவோம். கொழுப்பு நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கங்க அடைச்சுக்கும். சில பேருக்கு லோவர் பேக்ல பிடிச்சுக்கும். என்னைக்குமே அவன் எக்ஸசைஸே பண்ண மாட்டான். திடீர்னு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படியே கையை பிடிச்சோம், கை அப்படியே நின்றுக்கும். எப்படா கீழே இறக்குவான்னு தெரியல, சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லி உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணாமல் இருக்கணும். ரெண்டாவது, கடகத்துக்கு ஒரு பெரிய யோகா என்ன தெரியுமா? இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்லா புரிஞ்சுக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு மட்டும் இந்த பலன். இப்போ ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளியூர் போகணும், இல்லை அங்கே போனால் தான் செட்டில் ஆக முடியும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பே கிடைக்கும், குடும்பத்தை விட்டு போகணும், ஃபேமிலியை விட்டு போகணும், செட்டில் ஆகனா இல்லையா, இப்படி இருந்ததுன்னா கப்புன்னு போயிடுறது நல்லது. மெயினாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்காட்லாண்டில், நியூசிலாண்டில், இந்த மாதிரி இடங்கள்லாம், ஹாலண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகம். அப்போ அது கிடைக்கும் போது தாராளமாக வந்து நம்ம பத்திட்டு இப்போ கிளம்பிடணும். அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹோம் சிக்காக இருக்குது, போய் 2 மாதத்துல திரும்பி வந்துடுவேன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் இருந்ததுன்னா கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடகத்தில் பிறந்த பல பேர் வந்து வெளியூர்லேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. மெயினாக யூஎஸ்ல இருக்கிற பல பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க. கடகத்தில் பிறந்தவங்க, விருச்சிகத்தில் பிறந்தவங்க, மீனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு திரும்பி வருவாங்க. இவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனையே. H1B கிளியர் ஆகலை, இந்த தடவை வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இருக்கிற வேலை போயிடுச்சு, லே ஆஃப்ஸ் நிறைய நடக்குது சார், அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொந்த ஊருக்கு வாங்க, நல்லா இருப்பீங்க. குரு அந்த இடத்துல வக்கரமா இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள் தான் வரும், எதிர்பார்த்த நன்மைகள் தள்ளி போகும். மெயின் 12ஆம் இடம்னா வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுல பாட்டி தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி, ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி. குருங்கிறதே ஜீவகாரகன், புரியுதா? அப்ப ஜீவகாரகனுக்கே வக்கரம்னா அப்ப 100% ஹெல்த்ல கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு. கடகம்னா கடகம் சார்ந்து இருக்கக்கூடிய அப்பா அம்மா, கடகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி, இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஜாஸ்திகள் வாய்ப்புகள். இப்ப என்னன்னா, ஏதோ ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, தேவையில்லாத வேலை பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு. குரு வக்ரம் திரிகோணத்துல ராகு கொண்டு போய் சைட் லைன் பண்ணி உட்கார வச்சிரும். உட்காந்து திங்க் பண்ணுவோம், ஏன்டா நான் பண்ணேன், அவசியமே இல்லையாடா, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் பாட்டு நல்லா இருந்தேன், சும்மா ஹாய் பாய் சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனையாங்கிற மாதிரி. ஹாய் பாய் சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனைனா அதனால கடகத்துல வந்து தயவு செய்து ஃபேமிலியை காப்பாத்திங்க. இப்ப நீங்க விட்டீங்கன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமை கொள்ளும். பேசிக்கலா கடகத்துக்கு மட்டும் அவ்வளவு. ஏன்னா சந்திரன் வந்து வீட்டுக்கான அதிபதி. அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அன்னியன் லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர் மாதிரி திடீர்னு யாரோ வெளியே வருவாங்க, திடீர்னு உள்ள போவோம். அந்த மாதிரி ஒரு மனோபாவம். ஆனா இதுக்கு எந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? ஆன்மீகத்துக்கு சூப்பர், பயங்கரமா இருக்கும். தயவுசெய்து கடகத்துல பிறந்த அத்தனை பேரும் யாரெல்லாம் முடியுதோ, இப்ப கார்த்திகை மாசம் ஆரம்பிக்குது, முருகனுக்கு மாலை போடுங்க. சரியா? முருகனுக்கு மாலை போட்டு நீங்க பழனிக்கு வரன்னு சொல்லி வேண்டிக்கிங்க. இல்லையா ஐயப்பனுக்கு மாலை போடுங்க. போய் பம்பா நதி தீரத்துல குளிச்சுட்டு ஜம்முன்னு ஐயப்பனை பார்த்துட்டு வாங்க. இது ஒரு பெரிய பரிகாரமா மாறும். குரு விரயத்துல 12ஆம் இடத்துல உட்காரும் போது சன்னியாசி கதி வரும்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அப்ப சன்னியாசின்னு என்ன, ஃபேமிலி விட்டுறணும், சேர்ந்து இருக்க முடியாது, சேஞ்ச் ஆகும், புரியுதா? அப்படி இது மாறும்போது அவங்களுக்கு இந்த தோஷம் கழியுது. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல ஒரு 15 நாள் 20 நாள் இப்போ அந்த தீர்த்த யாத்திரைகள் மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், சில பேர் என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். ஸ்ரீரங்கமும் அங்கதான் கனெக்ட் ஆகுது. அங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம்.
ரெண்டாவது இப்ப ஸ்ரீரங்கத்துல கோவில்ல ஏதாவது பெரிய ஒரு தர்மத்துக்கு மீறி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா அடுத்த 3 மாசத்துல அது பெருசா பூதாகாரமா வெடிக்கும், ரணகலமா இருக்கும். அது எல்லாமே இப்ப இந்த கடகத்துல ஸ்பேஸ் பண்ணி நடக்குது. அதனால இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம வேலை பார்க்கறது தான் கரெக்ட். குரு பண்ண உட்காந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசக்கூடாது, ரொம்ப டீசெண்டா சத்தமே இல்லாம பண்ணிட்டு போயிடுறது. அமைதியினால வெற்றி பெற முடியுமானா கடகம் மட்டும் அமைதியினால வெற்றி பெற முடியும். இப்ப என்னன்னா எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க, கிரெடிட் கார்டுல நிறைய கடன் இருக்கு, கந்து வட்டியில போய் லாக் ஆயிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து வைங்க, இவங்க கரெக்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நிறைய பேர் வந்து ஆப் மணி அப்படின்னு ஒன்று இருக்கு, மொபைல் ஆப்ல கிளிக் பண்ணா 10,000 ரூபா, வாவ் சூப்பர் அப்படின்னு வாங்கிடுறது. ஒரு 10 நாள் எல்லாம் கோவிந்தா ஓடிடுறது, முடிச்சிடுறது. திருப்பி கட்டணும்ல, அது சம்பளம் வேணுமே. அதை வந்து வட்டி வட்டியா போட்டு போட்டு அவன் 10,000 ரூபாய் 80,000 ரூபாய் ஆக்கி வச்சிருப்பான். ஃபோன் மேல ஃபோன் பண்ணுவான், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், நீங்க கேட்கலன்னா அடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணுவான், அங்கிருந்து உங்க மச்சானுக்கு பண்ணுவான், பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கும். அது அடைக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சதுன்னா தாராளமா அடைச்சிறது. எதிர்பாராத ஒரு ஆங்கிள் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி ஒண்ணுதான் நல்லது, அதுதான் சொல்ல முடியும். 70% பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். இரவு நேரத்துல சாப்பிடும்போது, இரவு நேரத்துல நம்ம டிராவல் பண்றோம்னா கவனமா இருக்கணும். ரெண்டாவது கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொலையறக்கு சான்சஸ் இருக்கு நிறைய, அதை மட்டும் பார்த்துக்கணும். குரு வக்ர பயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல. இப்போ வந்து நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்ரம் அடைந்துட்டார். எவ்வளவு நாள்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரைக்கும், 2026 பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து வக்கர நிலைக்கு மாறி மறுபடியும் மிதுனத்துக்கு போய் அங்க இருக்க போறார். அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. நம்ம ஜூன் 2ஆம் தேதி மாதிரி நடக்குது. அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடகத்துல 0 டிகிரில வக்கரமாயி ரிவர்ஸ் அப்படியே மிதுனத்துக்கு போறார். அதுல மிக முக்கியமான 3 நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும். ஒண்ணு புனர்பூசம், அடுத்தது திருவாதிரை. இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கடகத்துக்கு வரும். இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும்னா, மெயினாக வந்து ஒரு 5 துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கும், 3rd வீக்லேருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க. ஜனவரி, டிசம்பர், ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும். இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக வந்து கல்வித்துறை, அதுக்கப்புறம் தபால் துறை, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறைகள். அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு, குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவு போகிறது, ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல, அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது. மெயினாக நான் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள். அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள். இந்த குரு வக்கரமாறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும். ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு 1 மாசத்துக்கு. ஆல்மோஸ்ட் வக்கரமா 2 கிரகங்கள் 25 நாளைக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணும். குரு வக்கரம் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கக்கூடிய அட்டாக், இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா இன்னொரு 1.5 மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும், எல்லாருடைய ஆயுள்பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவருக்கு மீட்டில் ஜூலை, ஆகஸ்ட் 2026 வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட், அவரோட சார்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும். புரியுதா? அதாவது யாரு ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினா இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம். ஸோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி, எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது.